அது எல்லா டைமுமே யார் ஆட்சிக்கு வந்தாலும் இருக்கிறது தான். அது தனிப்பட்டவங்க நினைச்சு அதை மாத்துறது தான் முடியும். இதுக்கான இன்னும் லா கண்டிஷன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தா இதெல்லாம் குறையும். ஒரு அமைச்சரை பார்க்கணும்னா எளிமையான முறையில் பார்க்க போகிறது நல்லா இருக்குது. அதே மாரி வந்து எங்க நின்று கையெழுத்து கேட்டாலும் எந்த கையெழுத்து கேட்டாலும் உடனே இறங்கி அப்படியே அங்கேயே சைன் பண்ணி சீல் போட்டு கொடுத்துறாங்க. அதே மாதிரி மக்கள்கிட்ட வந்து எல்லார்ட்டையும் நல்ல பேர், நல்ல ரோடு வசதி, சாலை வசதி நிறைய பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி வந்து மின்சாரத்துறையில் வந்து வெள்ளத்துல மின் விளக்கெல்லாம் எரியா இருந்தது. அவர் வந்ததுக்கு எல்லா ஊர்லயும் வந்து மின் விளக்கெல்லாம் எரிய போகிறதுக்கு எல்லாம் சௌகரியமா இருக்குது. அதே மாதிரி கல்விக்கூடம்லாம் வந்து இதாக இருந்தது. இப்போ திருமணம் பார்த்தீங்கன்னாக்கா 8 கோடி ரூபாய் வந்து கல்விக்கூடத்தை வந்து புதுசாக வந்து கட்டி திருமணம் பண்ணாங்க. நம்ம வந்து பசங்களுக்கு பயன்படுத்த நல்லா இருந்தது. அதே மக்களுக்கு சீர்கூடை கொடுக்க வரத்துக்கு நல்லா இருந்தது. இப்போ வந்து எலெக்ஷன் தேர்தல் வரும்போது முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு நிறைய செஞ்சுக்கிறாரு, நிறைய பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ வர தேர்தலையும் வந்து இப்போ பிஜேபி தான் அந்த தொகுதி வெற்றி போடும். முதலமைச்சர் பாத்தீங்கன்னா அவரோட பங்களிப்பு என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறாரு. பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா இந்த முதியோர் பென்ஷன் வந்து ஏத்திருக்காங்க, ஊக்கத்தொகை ஏத்திருக்காங்க. அதனால வந்து ஏழை மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து நல்ல பயன் அடைஞ்சிருக்காங்க. ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் ஏத்தி கொடுக்கறதே அது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு. அதுவும் உண்மையாவே வரவேற்கத்தக்கது சார். அப்புறம் இப்ப மகளிருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா குடும்ப தலைவிக்கு ஊக்கத்தொகையா சொல்லிட்டு 2000 2500 கொடுக்குறாங்க, எலிஜிபிள் பர்சனுக்கு கொடுக்குறாங்க. அதை நிறைய பேர் வந்து 1000 2000 3000 ஒரு தொகுதியில இருக்க மக்கள் எல்லாம் போயிட்டு அதை அப்ளை பண்ணி எல்லாரும் வந்து அதை எடுத்துட்டு இருக்காங்க அந்த காசுன்னும் போது அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டரா இருக்கு. அந்த ஒரு 2500 ரூபாய் 5000 அமௌண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அதை வச்சு பாத்தீங்கன்னா அவங்க தனியா ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்றது, ஒரு சிறு தொழில் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு உண்மையாவே அதை ஊக்குவிக்கிற மாதிரி ரங்கசாமி ஆரம்பிக்கிறது எங்களுக்கு உண்மையாவே வரவேற்கத்தக்கது. கடந்த ஆட்சியில எல்லா துறைகளிலுமே காலியா உள்ள பதவி எதையுமே நிரப்பல. அதனால எல்லா வேலைகளிலும் தொய்வு இருந்துச்சு. இப்ப இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு காவல்துறை, மற்ற பொதுப்பணித்துறை, மற்ற அரசு அலுவலகங்கள் எல்லாத்திலுமே உள்ள காலியான பதவிகளை வந்து நியமனம் வந்து நேர்மையான முறையில தகுதி உள்ளவங்களுக்கு வேலை கிடைச்சிது. அதுல நிறைய பேர் இன்னைக்கு இல்லாத குடும்பத்துல இருந்தெல்லாம் நிறைய பேர் போய் வேலையில சேர்ந்துருக்கிறாங்க. அதனால இந்த ஆட்சி எல்லாருக்கும் வந்து படிச்ச இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்ததுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.